வெல்கம் டு சரசு சமையல். எங்கள் வீட்டில் காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் நான் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம நவதானிய சேமியா செஞ்சிடலாங்க. உங்கள் வீட்டு சமையல் மணக்க ருசிக்க உங்களுக்கு சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவையாங்க. இந்த லிஸ்ட்டில் கொடுத்துருக்க பொடி வகைகள் எல்லாமே எங்ககிட்ட கிடைக்குங்க. இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த நவதானிய சேமியா கரூரில் இருக்க இளம் துளிர் அப்படிங்கிற ஆர்கானிக் ஷாப்பில் தான் வாங்கினேங்க. இது ஒரு பாக்கெட் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை பிரிச்சுட்டு ஒரு பவுலில் சேர்த்தாச்சுங்க. தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் மூழ்கி இருக்கணும். தண்ணியில் ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி மூழ்கிற மாதிரி வச்சுருங்க. அதுக்கப்புறம் நல்லா தண்ணியை வடித்து எடுத்துக்கணும். பச்சை தண்ணியே ஊற்றலாங்க, சுடு தண்ணியெலாம் வேண்டாம். 2 நிமிஷத்தில் சுத்தமாக இந்த மாதிரி வடித்து எடுத்துருங்க. இப்போ இட்லி பானை ஆவியில் தான் நான் வேக வைக்க போகிறேன். இப்போ வேக வைக்கிறதுக்காக தண்ணியை வடித்து எடுத்து இப்போ இட்லி பானை ஆவியில் வச்சுட்டேங்க. இப்போ மூடி போட்டாச்சு. இது ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வேகட்டுங்க. பார்க்கலாம். பாருங்கள், கரெக்டாக ஒரு 7 நிமிஷத்தில் ரொம்ப நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறமா உங்களுக்கு கையில் தொட்டு பார்த்தாலே தெரியும் வெந்து வந்தது. இப்போ நான் இன்றைக்கி கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் காரம் செய்ய போகிறேன். இப்போ காரம் செய்கிறது நான் இந்த மாதிரி கொஞ்சம் உதிர்த்து விட்டுக்கிட்டேங்க. கொஞ்சம் லேசாக தண்ணி தெளித்து உதிர்த்து விட்டீங்க அப்படின்னா தான் ஒன்றோட ஒன்று பெறலாமல் இருக்கும். நம்ம வெங்காயம்லாம் போட்டு வதக்கும் போது லேசாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி பெசரி வச்சுக்கோங்க. லேசாக பச்சை தண்ணியே தெளிச்சுக்கலாம். நாட்டு சர்க்கரை, தேங்காய் துருவல் போடுறதுக்காக கொஞ்சமாக ஹாட் பேக்கில் தனியாக எடுத்து வச்சுட்டேன். காரம் தாளிக்கிறதுக்காக ஒரு வாணலி அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிட்டேங்க. இப்போ கடுகு சேர்த்தாச்சு. இதுலேயே கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க. இது கொஞ்சம் நல்லா செவந்து வந்தோடனே கருவேப்பிலை சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் 2 நறுக்கி வச்சேங்க. கூடவே பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் சேர்த்தாச்சு. இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கணுங்க. கூடவே துருவின இஞ்சி இல்லைன்னா பொடியாக நறுக்கின இஞ்சி சேர்த்துட்டு அப்படியே அடுப்பை குறைச்சி வச்சு வதக்கலாம். இப்போ நம்ம நவதானிய சேமியா ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் உப்பு போட்டு நம்ம நல்லா பெசரி வச்சுட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா வெங்காய கலவையில் நீங்கள் இதை சேர்த்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உப்பு எல்லா பக்கமும் பிடிச்சி வராது. கையில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி வதங்கின வெங்காயத்தில் நம்ம உப்பு போட்டு கலக்குனா இந்த நவதானிய சேமியாவை நல்லா கலந்து விட்டுறலாங்க. இப்போ நல்லா இதை கலந்து விட்டு அந்த சேமியா இதெல்லாம் பண்ணும்போது ஆறி இருக்கும் இல்லைங்களா, இந்த சேமியா நல்லா சூடேறிடணும். நல்லா சூடேறினதுக்கப்புறம் அடுப்புலேருந்து நம்ம இறக்கிக்கலாம். இப்போ நல்லா பெரட்டி விட்டுட்டு நான் ஒரு 2-3 நிமிஷம் அடுப்பை நல்லா குறைச்சி போட்டுட்டு ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி தேங்காய் துருவலும் தூவிட்டு நல்லா இதை பெரட்டி விட்டு இறக்கிற வேண்டியது தாங்க. இப்போ நம்மளோட நவதானிய கார சேமியா ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இனிப்பு பிடிக்கும் அப்படின்னா இந்த சேமியாலேயே ப்ளைனாக கொஞ்சம் எடுத்து வச்சு ஒரு சிட்டிகை உப்பு தேவைன்னா சேர்த்துக்குங்க. அதில் தேங்காய் துருவல், நாட்டு சர்க்கரை, நெய் போட்டு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது காலையில் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி டிஃபன் வேலை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மதிய சமையல் ஆரம்பித்தேங்க. மதிய சமையலுக்கு இப்போ முருங்கைக்காயை இந்த மாதிரி நல்லா தண்ணியில் கழுவிட்டு இப்போ பாதியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் முருங்கைக்காய் பச்சடி செய்கிறதுக்கு. அடுத்ததாக ப்ரக்கோலியும் இந்த மாதிரி தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வெந்நீரில் கொதிக்க வைக்கணுங்க கட் பண்ணிவிட்டு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு முருங்கைக்காய் பச்சடி பண்ணிடலாம். இதை இட்லி பானை ஆவியில் சேர்த்து நல்லா வேகிற வரைக்கும் வேக விட்டு எடுத்துக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் குறைஞ்சபட்சம் வேக வச்சிங்கன்னா போதும். நல்லா இந்த மாதிரி வெந்துருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நசுக்கி பார்த்தாவே தெரியும் நல்லா வெந்தது. இப்போ அந்த காயை பிரித்து விட்டு உள்ளே இருக்க அந்த சதையெல்லாமே இந்த மாதிரி ஸ்பூனால் நீங்கள் அப்படியே வலித்து எடுத்துட்டீங்க அப்படின்னா சுத்தமாக வந்துடுங்க. கொஞ்சம் கூட அந்த சதைப்பற்றெல்லாம் தேங்காது. இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்துடலாம் நம்ம. இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சதை சும்மா கரண்டியால் மசிச்சு விட்டுக்குங்க. இது மிக்சியிலலாம் அரைக்க வேண்டாம். சும்மா கரண்டியால் லேசாக மசிச்சு விட்டிங்கன்னா போதும். இப்போ முருங்கைக்காய் பச்சடி தாளிக்கிறதுக்கு ஒரு வாணலியில் நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டேங்க. கடுகு சேர்த்தாச்சு. கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதிலே கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் பொடியாக கிள்ளிட்டு சேர்த்துடலாங்க. பூண்டு ஒரு 6-7 பல் ஒன்றும் பாதியமாக தட்டி வச்சது சேர்த்துட்டேன். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ இந்த பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் நல்லா ரவுண்டாக நறுக்கிட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்தா தான் இந்த பச்சடிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி பொடியாக நறுக்கினது இதில் சேர்த்துடலாங்க. இப்போ இந்த தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துடலாங்க. மல்லித்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக காரப்பொடி புளிக்குழம்பு தூள் தான் நான் சேர்க்குறேன். இந்த புளிக்குழம்பு தூள் இல்லாதவங்க சாம்பார் தூளும் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டேன். கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூளும் இதில் சேர்த்துருக்கேங்க. இப்போ இதையெல்லாம் சேர்த்து சும்மா ஜஸ்ட்டு ஒரு பெரட்டி விட்டால் போதும்.
இப்போ கொஞ்சமாக புளி கரைச்சி வச்சுருக்கேங்க, சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு. அது வந்து இப்போ இதில் சேர்த்தாச்சு. இப்போ இது நல்லா கொதி பிடிச்சி வரும்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து வச்சுட்டு நம்ம முருங்கைக்காயிலேருந்து அந்த சதையெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் இதோட சேர்த்து விட்டு நல்லா பெரட்டி விட்டுறலாங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. நம்ம சேர்த்துருக்கிற முருங்கைக்காய் சதையில் நல்லா உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே நல்லா கலந்து வரணும். அதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து வெந்நீர் விட்டுக்கலாங்க. பச்சை தண்ணி ஊற்றாதீங்க, கொஞ்சமாக வெந்நீர் விட்டு அது கொதிக்கிறதுக்கு தேவையான அளவு மட்டும் விடுங்க. இப்போ வந்து இதை நல்லா கலந்து விட்டுருங்க. போதும், இது வந்து கொதித்து வந்தாலே போதும். இப்போ கொஞ்சமாக கடுகு வெந்தயப்பொடி நான் சேர்க்குறேங்க. கடுகு வெந்தயப்பொடி ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். கொஞ்சமாக சேர்த்துருங்க, அதிகம் சேர்க்காதீங்க. எல்லாம் சேர்த்து கொதித்து வரும்போது ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் மேலால் ஊற்றி விடுங்களேன். இந்த புளிக்காய்ச்சலுக்கெல்லாம் ஊற்றுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இதுக்கு ஊற்றி விட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பை நல்லா குறைச்சிட்டு மூடி போட்டுடலாங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே நீங்கள் விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா சுண்டி வந்திருக்குங்க. இப்போ இதை நல்லா பெரட்டி விட்டுட்டு ஃபைனலாக இதில் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்துடலாங்க. அவ்வளோதாங்க. நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா பெரட்டி விட்டு இறக்கியாச்சுன்னா நம்மளோட முருங்கைக்காய் தக்காளி புளி பச்சடி ரெடிங்க. ஃபைனலாக கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி இறக்கிடுங்க. சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்குங்க. இது மத்தியானம் செஞ்சது மீந்துருச்சுன்னா நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, கோதுமை தோசைக்கெல்லாம் கூட ரொம்ப நல்லாயிருக்குங்க. அடுத்ததாக நம்ம ப்ரக்கோலி மசாலா ரெடி பண்ணிடலாங்க. ப்ரக்கோலியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க. இதுக்கு வந்து வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக போடணும், நல்லாயிருக்கும். நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 10 பல் எடுத்து வச்சுருக்கேங்க, அதையும் பொடியாக நறுக்கிக்கணும். தக்காளி ஒன்று எடுத்திருக்கேன், இதையும் நறுக்கி வச்சுக்கணுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ப்ரக்கோலியை வெந்நீரில் சேர்த்துடலாங்க. வெந்நீரில் போட்டு நல்லா கொதி பிடிச்சி வரும்போது நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடணுங்க. அவ்வளோதாங்க. பாருங்கள், நல்லா கொதி பிடிச்சி வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ரொம்ப நேரம் வேக விட வேண்டாம். இப்போ தண்ணியை வடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது, நம்ம தாளிச்சிடலாம். ப்ரக்கோலி தாளிக்கிறதுக்கு ஒரு வானலியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிட்டேங்க. எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்குங்க. கடுகு சேர்த்துக்கலாம், கூடவே சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இப்போ நறுக்கி வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டை பொடி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துருங்க. அதே மாதிரி பெரிய வெங்காயமும் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்து இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாங்க. கண்ணாடி பதம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துடலாங்க. தக்காளி சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி ஓரளவு வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேங்க. இப்போ இது நல்லா கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறமா மல்லித்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்தாச்சுங்க. கூடவே மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்தாச்சு. தனி மிளகாத்தூள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சோம்புத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேங்க. சீரகத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். இதையெல்லாம் போட்டு ஜஸ்ட் சும்மா ஒரு பெரட்டி விட்டால் போதும். ப்ரக்கோலி மசாலாவுக்கு தேவையான உப்பு இதிலையே சேர்த்துடலாங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வரணும், அதுக்காக தான் நம்ம தண்ணி சேர்க்குறோம். தண்ணி சேர்த்துட்டு கொதிப்பிடிச்சு வரும்போதே இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க ப்ரக்கோலி சேர்த்துடலாம். காலிஃப்ளவர் எப்படி க்ளீன் பண்ணுவோம் அதே மாதிரி தாங்க வெந்நீரில் போட்டு எடுத்து தண்ணியை வடிச்சிட்டு இதில் சேர்த்து இப்போ நல்லா பெரட்டி விட்டுறோம். அந்த மசாலா வந்து இதில் நல்லா சேர்ந்து வரணும். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் தூவியாச்சுங்க. தூவி விட்டு நல்லா பெரட்டி விட்டு அடுப்பை நல்லா குறைச்சிட்டு மூடி போட்டுடலாம். கொஞ்சம் நேரம் அப்போ தான் அந்த மசாலா நல்லா பிடிச்சி வேகும். பாருங்கள், இடையில நான் பெரட்டி விட்டுக்கிட்டேன். இப்போ நல்லா அந்த மசால் பிடிச்சி வெந்திருக்கு. நல்லாவே அந்த தண்ணி வற்றி வந்துடணுங்க. இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக மல்லி இலை தூவி இறக்கியாச்சுன்னா நம்மளோட ப்ரக்கோலி மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த ப்ரக்கோலியை நீங்கள் இதே மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் சப்பாத்திக்கு கிரேவியாக வைக்கிறதா இருந்தால் கொஞ்சமாக தேங்காய் முந்திரி அரைச்சி விட்டு கொதிக்க விட்டீங்க அப்படின்னா நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சி கிடைக்குங்க. இன்றைக்கி நம்ம வந்து சாதத்துக்கு தான் சைட் டிஷ்ஷாக வைக்கிறோம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒயிட் ரைஸ்க்கு இந்த முருங்கைக்காய் பச்சடி கூடவே பீட்ரூட் பொரியல், ப்ரக்கோலி மசாலா எல்லாமே ரெடியாக இருக்குங்க. இந்த முருங்கைக்காய் புளி பச்சடியும் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இந்த முருங்கைக்காய் புளி பச்சடி 2 நாள் வெளியிலே வச்சுருந்தா கூட கிடவே கிடாதுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த முருங்கைக்காய் பச்சடியும் இந்த ப்ரக்கோலி மசாலாவும் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள்.